ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லைல்ல. நம்ம நிறைய தவறுகள் நம்ம செய்கிறோம். நம்ம அதுலேயும் திருத்திக்க விரும்புகிறோம், திருத்திப்போம். திரும்பவும் சில நேரத்தில் தவறுகள் செய்கிறோம், அது திருத்திக்கிட்டு வாழறது தான் வாழ்க்கை. என்ன பண்ண சொல்ற லட்சுமி? நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி உழைஞ்சி கொடுக்குற சாதாரண மனுஷனா ஆண்டவன் என்ன படைக்கல. உள்ளத்து உணர்ச்சிகள் எல்லாம் மறைச்சிக்கிட்டு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்க எனக்கு தெரியல. தண்ணீரோட நிறம் ஒண்ணுதான், ஆனா அது விட நிலத்தை பொறுத்து அடிக்கடி நிறம் மாறும். வர வர நீங்க பெரிய ஞானியை போல பேசுறீங்க. யாரும் ஞானியா பிறக்கிறது இல்ல, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை ஞானியாக்குது. நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஒரு நாள் நீ என்னை தேடுவ. ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திட்டு இருந்தான், பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன், அதனால நான் போராடுறேன். நீ என்னை நேசிக்காம போ, ஆனா நான் விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்க கூடாது. நீ என்னை தொடர்ச்சியா தோக்கடிச்சு பாரு, நீ தோத்து. நம்ம எந்த மாதிரி நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல இருந்தே தெரியுது. இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை அடையுது. உலகம் என்னவோ அப்படியே தான் இருக்கு, ஆனா வாழற காலம் குறைஞ்சிடுச்சு. எதையோ நிரந்தரம் நினைச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். மற்றவங்களை என்னால சமாதானப்படுத்த முடியும், எனக்கு என்னோட துக்கத்துக்கு சமாதானம் கொடுக்க முடியல. நான் மனிதாபிமானம், நேர்மை, கருணை இதெல்லாம் தான் ஒரு ஆன்மாவுக்கு கடைசி வரைக்கும் கூட வரும். இதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்குன்னு சந்தோஷம் வரும்போதெல்லாம் அதை முழுமையா அனுபவிக்க விடாம ஏதோ ஒரு முறையில ஏதோ ஒன்று வருத்திக்கிட்டே இருக்கு, ஒட்ட முடியல.